வணக்கம், வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ வேலுமணிக்கு பதிலாக வேலுச்சாமி அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் இருக்கு. இதெல்லாம் எத்தன பேர் அத பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது. ஆ 1996ஆம் ஆண்டு மட் அ 91ஆம் ஆண்டுலருந்து 96 அதுக்கப்புறம் 2001லேருந்து 2006 நினைக்கிறேன். வேலுச்சாமி மினிஸ்டரா இருந்தாரு. பட் அவர் வந்து இப்பொழுது 2006ல தான் 2006ல வேலுமணி வந்தாருன்னு நினைக்கிறேன் அரசியல். அதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு. மினிஸ்டர் ஆனது வந்து 2011ல. ஸோ வேலுமணி வந்ததுக்கப்புறம் அது பெரிய அளவுல ஒரு விஷயம் நடந்தது. 2001ல 6 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் 2011ல ஒரு 10 வருஷம் அமைச்சரா இருந்தாருன்னு நினைக்கிறேன் வேலுமணி. ஸோ அதுக்கு பிறகு வேலுச்சாமிக்கு வந்து வாய்ப்பே இல்லாம போச்சு கோயம்புத்தூர் மாவட்டத்துல. அப்படிங்கிற மாதிரியான அவரு அதாவது அவர் மேயராவும் இருந்தாரு, அமைச்சராவும் இருந்தாருன்னு நினைக்கிறேன் வேலுச்சாமி அவர்கள். ஸோ அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்ல அதுக்கப்புறம். ஆனால் அவர் ரொம்ப அமைதியா இருந்தார். பெருசா ஆக்டிவாலாம் இல்ல. ஆனால் இப்போ வந்து எடப்பாடி வந்து அவர தத்தெடுத்திருக்காரு. மீண்டும் வந்து அவருக்கு பதவி குடுத்திருக்காரு. மாவட்ட பொறுப்பாளரா குடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதன் வழியாக வேலுமணியோட கொட்டத்தை அடக்குவதற்காக இது செய்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. பட் பார்க்கலாம். அத பத்தி விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேலுமணி அவர்கள பொறுத்தவரைக்கும், தான் வந்து அரசியல்ல வே கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும், கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் தான் ஒரு அசைக்க முடியாத தலைவர் அப்படின்னு சொல்லி தன்னை பதிவு செய்து கொண்ட ஒரு நபர் வேலுமணி அவர்கள். கடந்த ஒரு 20 ஆண்டு கால அரசியல்ல. 20 ஆண்டுகள் ஆமா. 20 ஆண்டுகளுக்கு மேலேயே இருப்பான்னு நினைக்கிறேன். அவருடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பான ஒரு இத குடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் வேலுமணி அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்தாலும், அசைக்க முடியாத தலைவரா இருந்தாலுமே, அவர் பண்ற இது இருக்கு இல்லையா? அது நெறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா. அவர் வந்து 10 வருஷம் இதுல இருந்திருக்காரு. இல்லையா? அமைச்சரா இருந்திருக்காரு. 14 மே 2011லிருந்து 10 வருஷம் தொடர்ந்து அமைச்சராக இருந்திருக்கிறார். அவருடைய துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் இது. அதுல தான் நெறைய பணம் சம்பாதிச்சுட்டாரு அவரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் குனியமுத்தூர்ல அவங்க அப்பா வந்து ஒரு இதுல வேலை செஞ்சாரு. ஆனால் பெரிய அளவுலலாம் இல்லங்க. பெரிய அளவுலலாம் அவருக்கு வந்து வருமானம் கிடையாது. ஆனா இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய நெட்வொர்க் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உரியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாருங்கிறது அங்க இருக்கிற அவங்க சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். பட் வேலுமணி அவர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல்ல இப்ப அசைக்க முடியாத சக்தியாக வந்துட்டாரு. ஆனாலும் அந்த இடத்த நிரப்ப முடியாட்டி எப்படியோ அதாவது இன்னொருத்தருக்கு அந்த பவர ஷேர் பண்ணி குடுக்கறதன் மூலமா, வேலுமணியோட பவர குறைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்கள முன்னெடுக்கிறார் அப்படின்லாம் தகவல் வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறீங்களா? எப்பவுமே வந்து நமக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அசைக்க முடியாத சக்தியை ஒரு மாற்று சக்தி மூலமாக அதை வந்து ஒரு பின்னடைவை சந்திக்க வைப்பது அல்லது அத கீழ்த்தரப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் ஆனால் எடப்பாடி அவர்கள் முயற்சிக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஒரு பக்கம் பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் வந்து ஏன்னா 2024 தேர்தல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. எத்தன பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வேலுமணி வந்து சொன்னார். அதாவது அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தா நம்ம ஒரு 10லேருந்து 15 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம். அப்படின்லாம் சொன்னாரு. அது எடப்பாடி அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். பட் அது அந்த மாரி நெறைய முரண்பாடான கருத்துக்கள் வேலுமணிக்கும், எடப்பாடிக்கும் இருந்தாலுமே, அவர்கள் ஒரு நெருங்கிய அந்த பிசினஸ் தொடர்புலாம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா, அத தாண்டி தான் அவங்கலாம் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில முரண்பட்ட கருத்து இப்ப ராஜேந்திர பாலாஜி இருக்காரு. அவர் ஏதாவது முரண்பட்ட கருத்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதேபோல நம்ம தெர்மாகோல் அவரும் அப்படிதான். நெறைய ஏதாவது ஒரு லூஸ் டாக் விடுவாரு, மாட்டிப்பாரு. திருப்பி வந்து பேசுவாரு. அப்படிப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் நெறைய பேர் அதிமுகல இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம சில விஷயங்கள யோசிக்கணுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வேலுமணி அவர்கள் வந்து அ கோயம்புத்தூரையும் சரி, கொங்கு மண்டலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற ஒரு நபர். ஆனால் இப்ப சமீப காலமா
அவரால பெருசா ஜெயிக்க முடியல. போன 2019 தேர்தல்லயும் சரி, 2024 தேர்தல்லயும் சரி. பாராளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும். அதேபோல ஒரு கணிசமான இடத்தை வெற்றி பெற்று கொடுத்தாரு 2021ல. ஆனால் இப்ப 2026 தேர்தல்ல அந்த அளவுக்கு அவரால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா, இப்ப செந்தில் பாலாஜி பயங்கரமா வளர்ந்துட்டு வர்றாரு. அவருடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா மாவட்டத்திலயும் பரவி கிடக்கு. கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார் செந்தில் பாலாஜி. அவர் சிறைக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க பாஜக. நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோலுக்குள்ள அது வந்தாச்சு கிட்டத்தட்ட. இப்ப வந்ததுன்னா கிட்டத்தட்ட 34 இடங்கள்ல வெற்றி பெற்றது கொங்கு மண்டலத்துல அதிமுக. அந்த 34 இடங்கள்ல குறைஞ்சபட்சம் 20, 25 இடங்கள்ல திருப்பி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு செந்தில் பாலாஜின்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன் நான் 170, 160, 170 இடங்கள் அப்படின்னா இந்த முறை வந்து 190ல இருந்து 200 இடங்கள் ஜெயிப்பாங்க திமுக அப்படின்னு சொல்லி கூட நான் சொன்னேன். காரணம் என்ன இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட்டணி நோக்கி நகர்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நான் கூட மதியானம் பேசியிருந்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க நாங்க யோசிச்சு சொல்றோம்னு பாஜக சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். அதே போல ஆனா அவர் போக மாட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்க ரிலேட்டிவ் வீட்டுல வந்து வருமான வரி ரெய்டு ஒரு 10 நாள் முன்னாடி அதை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஒரு மிரட்டும் தோணியில தான் பண்ணியிருக்காங்க பாஜக அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த விஷயங்கள்லாம் அரசியல் மூவ் ஆகுது. அதே போல பகிரங்கமாக எடப்பாடியிடம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிச்சிடுங்க, நாம வந்து 2026ல சேர்ந்து நின்னோம்னா கண்டிப்பா வந்து ஆட்சி அமைக்கலாம். அது நீங்க பெருவாரியா நீங்களே நில்லுங்க. எங்களுக்கு போன தடவை கொடுத்த சீட்டு கூட கொடுங்க. இப்ப நீங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10, 15 எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அவர்கிட்ட பேசியதாக மிதுனை கூட்டு போய் அமித்ஷா கிட்ட வச்சு பேசினார் அப்படிங்கிறத மதியானம் பேசியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அதிமுகவை நெருக்கி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்லாம் பேச்சு வருதுங்க. அதே போல ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து அண்ணாமலை அன்அபிஷியலா சந்திச்சுட்டு வந்தாரு. அதுல சில முன்னேற்றங்கள் அதனாலதான் வந்து அந்த ரெய்டெல்லாம் வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னா கூட சில செய்திகள் வருகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட விஷயத்த மட்டும் சொல்றேன். ஸோ ஜெயக்குமாரும் அண்ணாமலை சந்தித்தார்களா? மிதுனை வந்து அண்ணாமலை டெல்லிக்கு கூட்டு போனாரா? அமித்ஷாவை பார்த்து சந்தித்து பேசினாங்களா? அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கும். ஆனா ஒரு முக்கியமான தகவல் மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்தது அப்படின்னா கண்டிப்பா பாமக உள்ள வரும், தேமுதிக உள்ள வரும், ஒரு டஃப் ஃபைட் வித் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சூழல் வரணும். இந்த தடவை குறைஞ்சபட்ச இடங்கள்ல போட்டியிடுவதற்கு எந்த கட்சிகளுமே ஒத்துக்காது. அதை எப்படி எடப்பாடி கையாள போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்களுக்கு அப்புறம் தான் நம்ம அரசியலை வேறு மாதிரியாக பார்க்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தாங்க. வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்ம கைக்குள்ள வரணும் அப்படின்னா நம்முடைய கூட்டணி பலம் அப்படிங்கிறது தமிழக அரசியல இன்னைக்கு பெருவாரியாக பேசப்படுகிறது. இப்ப விஜய் உள்ள வர போறாரு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க அதிமுக. ஒருவேளை விஜய் உள்ள போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அது மாற்று கருத்துல. ஆனா பாஜகவோட போகாம விஜயோட அதிமுக போகுது அப்படின்னா அதிமுக வந்து ஒரு தனித்து நிற்கிற கட்சி அப்படிங்கிற மாதிரி சில பிம்பங்கள் ஏற்படும். அது அதிமுகவுக்கு நல்லது. பட் விஜய்க்கு நல்லதான்னு கேட்டா விஜய்க்கு நல்லது கிடையாது. ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்காக நம்ம 234 தொகுதியிலும் போட்டியிட போறோம் அப்படின்னு சொன்ன விஜய் இந்த இடத்துல வந்து வேற மாதிரி பண்ணுவார் இல்லையா? கூட்டணிக்கு போனார்னா அது அவரோட சோலி முடிஞ்சிடும். அதுக்கு ஒத்துக்க போறாரா விஜய் அப்படிங்கிறது? துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னா யாருக்கு விஜய்க்கு வந்து துணை முதல்வர் பதவின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறதா தகவல். ஒருவேளை அது பெருசா இருக்கலாம் அவருக்கு இல்லையா? அது அவருக்கு பெருசா இருக்கலாம். நீங்க ஒரு முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறது இப்போதைக்கு முடியாது. இப்போதைக்கு ஒரு 40, 50 சீட் கொடுக்கட்டும், நம்ம நிற்போம். ஒரு 30 எம்எல்ஏக்கள் வரட்டும், நம்ம துணை முதல்வர் ஆகும், நம்ம இதுல வந்து ஒரு 2 பேருக்கு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு விஜய் நினைக்கலாம். தெரியாது நமக்கு. ஸோ அதுக்கு அசைக்க முடியாத சக்தியை உருவானதுக்கு அப்புறம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பேசிதான் விஜயோட அதிமுக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொண்டுறாங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு? அதிமுக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக அமித்ஷா கிட்டே போய் சொல்லியிருக்காரு மிதுன். அமித்ஷா கிட்டே போய் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து விஜயோட பேசிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுங்க, நாங்க சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ விஜயோட ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. விஜய் ஒரு 50 சீட் 60 சீட் கேட்கிறாருன்னு வச்சுங்க. இந்த பக்கம் தேமுதிக ஒரு 20 சீட் கம்மி இல்லாம வாங்குவாங்க. 80 சீட் ஆச்சு. அது மீது 140 சீட். மற்ற கூட்டணி கட்சி 150 சீட் தான் நிற்பாங்க ஏடிஎம்கே. ஸோ ஒரு கூட்டணி ஆட்சிக்கான அச்சாரமா போடுறாங்களா? அப்படி ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்குதா அதிமுக அப்படிங்கிற நிறைய தகவல்கள் இருக்கு. கண்டிப்பா நம்ம வரும் நாட்கள் அதை பத்தி எல்லாம் பேசுவோம். எனிவே கைஸ், தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவரிவன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட சந்திக்கிறேன். ஸோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க, புதுசாக வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிவிக்க விடுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஆல் அண்ட் குட் நைட் எவரிவன். தேங்க்யூ.